கவிவாணர் ரவிதாசன் அவர்களின் 50வது பிறந்தநாள் விழாவிலே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவின் தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா நல்லி குப்புசாமி அவர்களே, வாழ்த்துறை வருகை தந்து இங்கே அவைக்கு பெருமை சேர்த்திருக்கிற வணக்கத்திற்குரிய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களே, கவிஞர் ஜோ அருள் பிரகாஷ் அவர்களே, வழக்கறிஞர் பிருத்திவிராஜ் அவர்களே, இந்த இனிய நிகழ்வை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களே, ரவிதாசன் அவர்களின் எல்லா முயற்சிகளிலும் உடனிருந்து அவருக்கு ஒத்துழைப்பு தருகின்ற அவரது கெழுதகை நண்பர் வணக்கத்திற்குரிய கவிஞர் நாவலாசிரியர் தமிழ் ராணா அவர்களே, இங்கே எப்போதும் ரவிதாசன் அவர்களுடன் உடன் பயணித்து அவருடைய எல்லா முயற்சிகளுக்கும் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய முப்பரிமாணம் மோகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த அவையை பார்க்கிறேன். மிக அற்புதமான அவை. ஏறக்குறைய இந்த சென்னை மாநகரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய பண்ணை தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா கவிக்கோ துரை வசதராசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதேபோல் 50 ஆண்டு காலமாக இங்கே தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கிற திராவிட இயக்க சிந்தனையாளர் வணக்கத்திற்குரிய நற்றமிழ் கவிஞர் நா பாபு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடங்கிய காலம் முதல் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய உரை இல்லாமல் நிகழ்ச்சி நடத்துவதில்லை என்று சபதம் ஏற்று 40 ஆண்டுகளுக்கு மேலாக 39ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் கண்ணையா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த கவிஞரும் எழுத்தாளரும் நம்முடைய ரவிதாசன் அவர்கள் இன்றைக்கு இங்கே அரங்கிலே கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முதற் காரணமாக இருக்கின்ற கவிப்பேரரசு ஐயா அருமையார் அவர்களோடு சேர்ந்து பயணித்த வணக்கத்திற்குரிய சிந்தனையாளர் உரத்த சிந்தனை உதயம் ராம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் என்னை கண்டால் இனிய முகத்துடன் பேசக்கூடிய என்னுடைய கெழுதகை நண்பர், ஆயிரக்கணக்கான மேடைகளிலே அலங்கரிக்கின்ற ஒரு அற்புதமான பேச்சாளர் இனிய நண்பர் சிந்தை வாசன் அவர் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறேன், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த நாவலாசிரியர், மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் கவிஞர் ஜோதி. அவர் ரிசர்வ் வங்கியிலே ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் ரவிதாசன் தான். அந்த ஜோதி இங்கே அமர்ந்திருக்கிறார். இங்கே பார்க்கிறேன், அற்புதமான சிந்தனையாளர்கள் நம்முடைய செந்தமிழ்தாசன் இருக்கிறார், நம்முடைய தீக்குச்சி விரல்கள் எழுதிய கவிஞர் இருக்கிறார், இப்பொழுது இணையத்திலே மீடியாவிலே ஊடகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்தால் இந்த அவை முழுக்க அறிஞர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள், சமூக நற்பணியாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான அவையிலே நம்முடைய இங்கே புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற கோபிநாத் மிக பிற்காலத்திலே தான், இது கோபிநாத் அவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நாங்களெல்லாம் ஒரு 40-50 ஆண்டு காலமாக உழைத்து வாங்கிய பெயரை எல்லாம் அவர் 10 ஆண்டுகளில் தட்டி பறித்து கொண்டு போய்விட்டார். மிக பிற்காலத்திலே தான் இலக்கியத்திற்கு வந்தார். அவருடைய வேகமாக செயலாற்றும் திறன் காரணத்தினால் தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு கவிஞராக அவர் பரிணமித்திருக்கிறார். இப்படி உழைப்பிலே உற்சாகம் காணுகின்ற மிக பெரும் மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ரவிதாசன் அவர்களுக்கு இங்கே பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக ரவிதாசன் அவர்களை அறிவேன். ஒரு 20 வயதுக்குள்ளாக இருக்கும் பொழுதே தாய்மண் இலக்கிய கழகத்திலே
அவர் இணைந்து கவிதைகள் வாசித்த காலத்திலிருந்து அவர் எழுதிய ஒவ்வொரு புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிலும் என்னை பேச அழைப்பார். நான் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறேன். அம்பேத்கர் காவியம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை படைத்தார் அவர். தனஞ்சய் கீர் என்கின்ற ஒரு எழுத்தாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அந்த வாழ்க்கை வரலாறு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே எழுதப்பட்டது. எனவே அது ஒரு ஆத்தென்டிக்கான வாழ்க்கை வரலாறு என்று சொல்லலாம். ஆனால் அதிலே கூட பல முரண்கள் இருக்கின்றன என்பதில் ஐயமில்லை. அவர் கொஞ்சம் ஒரு காவி சிந்தனையாளர் என்கின்ற காரணத்தினால் அவர் சில விஷயங்களை அதிலே எழுதியிருக்கிறார் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வரலாறு. அந்த புத்தகத்தை தமிழ் வாசகர்கள் பலர் வாசித்திருக்கிறார்களா என்று கேட்டால், யாருக்கெல்லாம் சமூக சமத்துவ சிந்தனை இருக்கிறதோ அவர்கள்தான் வாசித்திருப்பார்களே தவிர மிக அதிகமாக தமிழை வாசிக்கக்கூடிய எல்லோரும் வாசித்திருப்பார்களா என்பது ஒரு பெரும் கேள்வி. அது விவாதத்திற்குரிய கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை முழுக்க வாசித்து அதன் சாரத்தை உள்வாங்கி அதன் விஷயங்களை எல்லாம் அதன் தாற்பயங்களை எல்லாம் கவிதை வடியிலே காவியமாக தந்திருக்கிறார் ரவிதாசன் அவர்கள். ஒரு அற்புதமான புத்தகம். அந்த அற்புதமான படைப்பை ரவிதாசன் அவர்கள் தந்திருக்கிறார் என்பதற்காகவே அவருக்கு மிகப்பெரிய விருதுகள் தரப்பட வேண்டும். என்று சொன்னால் அந்த புத்தகத்திலே என்ன அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால், அம்பேத்கர் அவர்களுடைய திருமணம், அந்த திருமணத்தை பார்க்கும்போது உணர்ச்சி மிக்க ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்களை எழுதி கொண்டே போகிறார். அதே போல் அம்பேத்கர் அவர்களின் நண்பர் இறந்தபோது அந்த மரணத்திற்காக அந்த நண்பர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் வெளிப்படுத்திய சிந்தனைகள், தத்துவார்த்த சிந்தனைகள், மெய்யில் சார்ந்த கருத்துக்கள், இவைகளையெல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த உணர்ச்சியும் அந்த உண்மையும் கொஞ்சமும் மறைந்து விடாமல் எழுதக்கூடிய ஆற்றல் ரவிதாசனுக்கு இருக்கிறது. கவிதை வடிவிலே உரைநடைகளை எழுதிவிடலாம், ஆனால் கவிதையிலே அந்த உணர்ச்சியை கொண்டு வருவது என்பது மிக அரிய ஒரு விஷயம். அதை ரவிதாசன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான எழுத்தாளர் தான் நம்முடைய நண்பர் ரவிதாசன். அவருக்கு இங்கே பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் பல்வேறு நூல்களை எழுத வேண்டும். இந்த நேரத்திலே நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இன்னொன்று, மிகப்பெரிய இயக்கங்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே திராவிடர் இயக்கங்கள் சின்ன சின்ன புத்தகங்களை வெளியிடும். ஒரு 25 பக்கம் 30 பக்கங்கள் உள்ள நூல்களை வெளியிடும். சாக்ரட்டிஸ் பற்றி, பெர்னாஷா பற்றி, உலகத்தின் மிக பெரும் புரட்சியாளர்களை பற்றி இடதுசாரி இயக்கங்கள் வெளியிட்டிருக்கின்றன. கார்ல் மார்க்ஸ் பற்றி வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு உலகம் முழுக்க இந்த உலகம் மாறுவதற்கு காரணமாயிருக்கின்ற சிந்தனையாளர்களின் சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து வெளியிடுகின்ற ஒரு பணிகளை இடதுசாரி இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் தான் செய்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பணிகளை தனி மனிதனாக இருக்கின்ற ரவிதாசன், அதுவும் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு ரவிதாசன் அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அயோத்திதாச பண்டிதர் குறித்து ஒரு சின்ன நூல், சிறுவர்களுக்கான நூல், பண்டிதர் குறித்து சிறுவர்களுக்கான நூல் என்ற ஒரு வகையிலே அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். எளிமையான தமிழிலே பண்டிதர் அவர்கள் எங்கு பிறந்தார், எப்போது அவர் என்ன புரட்சி கருத்துக்களை வெளியிட்டார், அவருடைய தமிழ் இலக்கியத்திலும் தமிழக அரசியலிலும் திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற சிந்தனைகளை உதித்த அந்த வரலாறுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக எளிமையான மொழியிலே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று பாராட்டப்படுகின்ற சிங்காரவேலர் குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சின்ன புத்தகம். இப்படி சின்ன சின்ன புத்தகங்களை எழுதி வெளியிடுகின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், கங்காராணி, அவருடைய பெயரை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். கங்காராணி பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகம் இருக்கிறது. இவருக்கு மிகச்சிறந்த நண்பர் ரவிதாசன் அவர்களுக்கு இவருடைய நூல்களை எல்லாம் பதிப்பித்து வெளியிடுகின்ற ஒரு நற்பணியை அவர் செய்திருக்கிறார். ஆக தொடர்ந்து சமூகத்துடன் உரையாடி கொண்டே இருக்கிறார் ரவிதாசன். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எப்பொழுதும் சோர்ந்து விடவில்லை. இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவருக்கு பின்புலம் இல்லை. ஆனாலும் கூட அவர் இப்படியான நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்பொழுது தளராத உழைப்பு தான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அவருடைய தன்முனைப்பு ஒரு மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய நண்பர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நெருக்கமாக அவரிடம் பழகக்கூடிய மிக பெரும் கவிஞர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் எல்லாம்
அவருடன் நெருக்கமாக தோழமையோடு பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் முக்கியமான பேச்சாளராக இருக்கிற ராசா ரவிதாசன் மீது பேரன்பு வைத்திருக்கிறார். அவரே அணிந்துரையும் எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்திற்கு. பல்வேறு சிந்தனையாளர்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லணும். நான் இங்கே பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அரசியல் சிந்தனையாளர் என்று பார்த்தோம் என்று சொன்னால் டாக்டர் திருமாவளவன் தான். அவரை போல் தன்னலம் இல்லாமல் புரட்சி கருத்துக்களை யாருக்கும் எதற்கும் தயங்காமல் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர்கள் இந்தியாவிலே வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இவருடைய கிராமத்திற்கு போய்கொண்டிருக்கிறார். ரவிதாசன் அவர்கள் பிறந்த கிராமத்திற்கு. அந்த ஊரிலே அவர் ஓட்டு சேகரிக்க போய்கொண்டிருக்கிறார். ஓட்டு சேகரிப்பதற்காக எதற்காக போய்கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், இந்த வீடு தான் ரவிதாசன் வீடு என்று. உடனே அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைந்து போய் அமர்ந்து கொள்கிறார். அங்கே ரவிதாசன் இல்லை, ரவிதாசனுடைய அண்ணன் வீடு அது. அவர் திகைக்கிறார். தமிழ்நாட்டின் ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவர் தன்னுடைய வீட்டிலே முன்னறிவிப்பு இல்லாமல் தமிழர்கள் தங்கள் வீடுகளில் அவர் வரமாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரும் தலைவர் முன்னறிவிப்பு இல்லாமல் தன்னுடைய வீட்டிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற பார்த்து அவர் திகைத்து போய், ஐயா வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவருக்கு வரவேற்று அவருக்கு தண்ணீர் கொடுப்பது போன்ற உபசரிப்புகளை செய்கிறார்கள். திருமாவளவன் சொல்கிறார், நான் போகும்போது நண்பர்கள் சொன்னார்கள், இதுதான் ரவியின் வீடு, எனவே உள்ளே வந்து மரியாதை செய்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் திருமாவளவன். இப்படி ரவிதாசன் அவர்களை கொண்டாடக்கூடிய தலைவராக தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்பது ரவிதாசனுக்கு மிகப்பெரிய பெருமை. வாழ்க ரவிதாசன் புகழ், வளர்க அவருடைய பணி என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.